ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நாப்ராக்சன் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். வலி, வீக்கம் மற்றும் காய்ச்சலை குறைக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. இது ஒரு நான் ஸ்டெராய்டிக்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், மசில் பெயின், ஆஸ்டியோ ஆர்த்தரைசிஸ், பீரியட் டைமில் ஏற்படக்கூடிய மென்ஸ்ட்ரேஷனல் பெயின், பல்லு வலி, தலைவலி, ஃபீவரை குறைக்கிறதுக்கு உதவும். ரொம்ப நேரத்துக்கு பெயின் ரிலீஃப் வந்து கொடுக்கும். அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மருந்தை எடுத்துக்கணும். உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, உங்களுடைய ஏஜுக்கேற்ப இதனுடைய அளவு, டோசேஜ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மருந்து வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கணும். உங்கள் டாக்டர் சொல்கிற அளவு மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, வயிற்று எரிச்சல், இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயின், குமட்டல், தலைவலி, தலை சுற்றல், தூக்கம் இல்லாமல் ப்ராப்ளம் வருவது, வயிறு ப்ளோட்டிங் ஏற்படுவது, இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. அடுத்து ஆபத்தான சிவியரான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறத்தில் டாய்லெட் வந்து வெளியே வரும், ரத்த வாந்தி, நெஞ்சு வலி, மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது, சிவியரான அலர்ஜி, முகம் அல்லது தொண்டை பகுதியில் வீக்கம் ஏற்படுவது, ஜாண்டிஸ், மஞ்சை காமாலை வந்து ஏற்படுவது. இந்த மருந்து எடுக்கிறதுனால வயிற்றுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பு வந்து ஏற்படும். நீங்கள் ரொம்ப நாள் இந்த மருந்து எடுத்துக்கிட்டாலோ, இல்லை அதிகப்படியான டோசேஜ் இல்லைனா ஆல்கஹால் கூட நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த மருந்தை ஆல்கஹாலோட சேர்த்து எடுத்துக்கவே கூடாது. இந்த மருந்தை எடுத்துக்கும் போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஹார்ட் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, பிபி, கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், ஸ்டொமக் அல்சர், அப்புறம் ஆஸ்துமா, இந்த வகையான நோயால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் இந்த மருந்து எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மருந்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் இந்த மருந்தை நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கவே கூடாது. அடுத்து இந்த மாத்திரையை லாங் டர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டொமக் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடலில் ரத்தம் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஜிஐ ப்ளீடிங், கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த மாத்திரையை ரொம்ப நாள் அதிகப்படியான டோசேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாத்திரையை உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்கக்கூடாது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்துடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.